வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையில் என்னோடய டயட் பிளான் பார்க்கலாம். காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்து தண்ணி வச்சுக்கோங்க, ஒரு டம்ளர் தண்ணி. இது கொதித்து ரெடி ஆகிறதுக்குள்ளே நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு மீதி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுங்க. தண்ணி நல்லா சுடட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, இது ரெண்டும் கொதிக்கட்டும். இந்த கொதிக்கிற நேரத்தில் நீங்கள் வேறு ஏதாவது ஒர்க் இருந்தால் வாசல் தெளித்து கோலம் போடுறதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு டம்ளர் 1/2 டம்ளராக மாறி இருக்குது. இதை வடிகட்டிக்கோங்க. இதில் ஒரு 4 ட்ராப் லெமன் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் தேன். இப்போ ஃபஸ்ட்டு டே நம்ம 1/2 டம்ளரில் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி கடைசியாக நம்ம 1 டம்ளர் குடிக்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிடலாம். குடிச்சு முடித்ததும் நம்மளோட டெய்லி ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்ஸசைஸ், வாக்கிங் எல்லாமே சேர்த்து ஒரு 1 ஹவருக்கு செஞ்சுருங்க. சூரிய நமஸ்காரம் அந்த மாதிரி எல்லா ஒர்க் அவுட்டும் 1 ஹவர் ஃபுல்லாக செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 1 லிட்டர் தண்ணி குடிச்சிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஜீரக தண்ணியாகவே குடிங்க. ஜீரக தண்ணியில் நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுற, மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுற சக்தி இருக்குது. காலையில் ஒரு 8-9 மணிக்கெல்லாம் டிஃபன் சாப்பிட்ருங்க. ஒரு 2 இட்லி, கொஞ்சமாக சட்னி. எப்போவுமே ஆவியில் வேக வச்ச டிஃபன் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. தோசை வந்து என்றைக்காவது ஒரு நாள், அதுவும் ஒரு தோசை அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. மித்தபடி இட்லி, புட்டு, இடியாப்பம், ஓட்ஸ் கஞ்சி, இல்லை முடியலைன்னா சத்து மாவு கஞ்சி ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா அதுவே ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாக மாறிடும். வேறு எதுவும் ஹெவியான பிரேக்ஃபாஸ்ட், ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப்பும் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுதான் டயட் பிளான்லேயே முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு டீ குடிக்கணும் அப்படின்னா லெமன் டீ குடிங்க. பால் டீ எப்போவுமே குடிக்காதீங்க. பாலை கட் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு 11 மணிக்கா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். நான் இன்றைக்கி கேரட்டும் வெள்ளரிக்காயும் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வேணும்னா வேறு பீட்ரூட், வெண்டைக்காய், கேபேஜ் அந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது. பச்சையாக சாப்பிட முடிஞ்சது அதெல்லாம் சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸில் நான் இன்றைக்கி மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு நாள் மாதுளம்பழம், ஒரு நாள் கொய்யா, ஒரு நாள் வாட்டர்மெலன்னு சேஞ்ச் பண்ணி சாப்பிடுங்க. நடுவில் நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிங்க. குடிக்கிற தண்ணி ஜீரக தண்ணியாக இருக்கணும். அதுவும் சூடாகவே குடிக்கணும். ஆறின தண்ணி குடிக்காதீங்க, சுட வச்சே குடிங்க. வெயிட் லாஸ்க்கு ஜீரக தண்ணி, ஹாட் வாட்டர் ரெண்டுமே நல்லா ஹெல்ப் பண்ணும். அடுத்து 1 மணிக்கு லஞ்சு. 2 கோதுமை தோசை இல்லைன்னா சப்பாத்தி, நிறைய காய் இல்லைன்னா கீரை. ரைஸ் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ரொம்ப பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கப், ஒரு 2 to 3 ஸ்பூன் ரைஸ் எடுத்துக்கோங்க. இதுவே போதும். சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஜீரக தண்ணி குடிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டயட்டுக்கு நல்லது. ஈவினிங் ஒரு 4 o'clock உங்களுக்கு பசிக்கிறப்போ சென்னா அந்த மாதிரி, மூக்கடலை, காராமணி, பச்சைப்பயிறு அந்த மாதிரி நிறைய பயிறு வகைகளை சாயந்தரம் ஒரு கப் எடுத்துக்கோங்க. திருப்பி ஈவினிங் எக்ஸசைஸ், வாக்கிங் அதை ரொட்டீன் ஆக்கிடுங்க. திருப்பி ஈவினிங் ஒரு 1 hour. திருப்பி உங்களுக்கு ஈவினிங் டீ குடிக்கணும்னு தோணுச்சுன்னா அதே மாதிரி பிளாக் டீ இல்லை லெமன் டீ. நைட்டு ஒரு 7:30லேருந்து 8 o'clock போல் டின்னர் முடிச்சுருங்க. ஒரு 2 சப்பாத்தி இல்லைன்னா அதே மாதிரி சத்து மாவு கஞ்சி ஒரு சின்ன டம்ளர் எடுத்துகிட்டு முடிச்சுருங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி திருப்பி நம்ம காலையில் குடித்த அதே ட்ரிங்கை நைட்டுக்கு ஒரு 1/2 டம்ளர் குடிச்சிட்டு தூங்க போகலாம். நம்மளோட ஒரு நாள் டயட் முடிஞ்சிடுச்சு. இதையே நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். டயட்டில் என்னெல்லாம் சாப்பிட்லாம், என்னென்ன ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்ற லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.